இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் வந்து தேங்காய் எண்ணெய் முறுக்கு. இந்த மாதிரி அழகா வெள்ளை வெள்ளையர்னு அழகா சுட்டு எடுக்கிறதுக்கு எப்படி எடுக்கணுங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அழகாக மொறுன்னு அப்படியே சாஃப்டாக, அவ்வளோதான். அப்படியே சாஃப்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கடைன்னு ஒரு தடவை முறுக்கு எடுத்தால் 4-5 ஈஸியாக சாப்பிட்லாம். நம்ம சுத்தமான நம்மளோட செக்கு எண்ணெயில் தயார் பண்ணங்கிறதுனால எத்தனை முறுக்கு சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி ஈஸியாக இப்படி மொறுன்னு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இப்போ எடுத்துக்கிற அளவு வந்து 2 உலக்கு உளுந்து, 2 உலக்கு உளுந்துக்கு 8 உலக்கு அரிசி. 2 உலக்கு உளுந்த நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதை 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 இந்த பாத்திரத்திலே போட்டு வச்சிட்றேன். போட்டுட்டு அது நல்லா சூடாக இருக்கும். அந்த சூட்லேயே வந்து அரிசியை போட்டுருவேன். அரிசியை தனியாக காய போட்டோம்னா வெடிச்சிரும். அதனால் வந்து அந்த அரிசியை வந்து இந்த உளுந்தோட சூட்லேயே வந்து போட்டு 2ஐயும் ஒன்றா கலக்கி வச்சுட்டோன்னா, கலக்கிட்டு அந்த சூடாக கொண்டு போய் அரைக்கக்கூடாது. அது நல்லா ஆறணும். ஆறுறப்ப 2மே வந்து கிறிஸ்பாக இருக்கும். அதனால் அப்படி பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த முறுக்கு நம்ம சுட போகிறோம். அதனால் தேங்காய் எண்ணெயை ஊற்ற போகிறேன். நம்ம செக்கிலே ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஆல்ரெடி செக்கு ஆட்டுற வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டி தேங்காய் பருப்பில் ரொம்ப தரமான முறையில் தயார் பண்ணி எம்ஆர் செக்கு ஆயிலுங்கிற பேரில் பேக்கிங்கோடு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன். செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கலாம், எண்ணெய் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த முறுக்கு மாவு இதில் வந்து சீரகம், உப்பு, தேங்காய் எண்ணெய் வந்து சூடு பண்ணி அதை மாவு பிடிச்சா இப்படி இருக்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி வச்சுருக்குறோம். இதை மொத்தமாக இப்படி பிணைஞ்சி வச்சுட்டு தண்ணி ஊற்றி பிணையிறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து தான் பிணையணும். மொத்தமாக பிணைஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு செவந்துடும். அந்த அளவு ஒரு கிலோவாக எடுத்து நம்ம மாவை பிணையிறோம். தண்ணி ஊற்றி நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிடணும். முறுக்குக்கு வந்து எப்பயுமே இப்படி ஒரு சின்னதாக இப்படி போட்டு விட்டுட்டு இது பத்தலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்து இப்படி வச்சேங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மாவு முடிஞ்சு இந்த மாவு வர்றப்ப ஒரு ஏர் வரும். ஏர் வெளியே வர்றப்ப அந்த இடத்துல முறுக்கு கட் ஆகும். அதனால் 2 முறுக்கு கரெக்டான ஃபினிஷிங்கில் வராது. அதனால் எப்பயுமே ஒரு உலக்குக்கு எவ்வளவு மாவு தேவையோ அந்த மொத்த மாவையும் ஒரே டைமில் எடுத்து நம்ம இப்படி வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் திருப்பி ஊடால வைக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் நிறையா வச்சுட்டு இப்படி வலிச்சு எடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி எடுக்கிறப்ப தான் கரெக்டாக வரும். புளியறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி புளியிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ மாவை எடுத்துருக்குறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம முறுக்க புளிய ஆரம்பிச்சாச்சு. புளிஞ்சிருந்தா முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பபுள் எல்லாம் அடங்கினோடனே நம்ம முறுக்கு எடுத்துடணும். பபுள் இருக்கக்கூடாது. எவ்வளோ முறுக்கு சுட்டாலும் இந்த கரண்டி தான். எனக்கு இது சௌரியமாக இருக்கிறதுனால நான் இந்த கரண்டியை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி கருதுன்னு சொல்லுவாங்க கம்பி, அந்த கம்பி இருக்குது. ஆனால் அது எனக்கு சௌரியமாக தெரியலை. அதனால் நான் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
ஒருக்கா இப்படி பபிள் வந்தோடனே முறுக்கை வந்து திருப்பி விட்டுறணும். அடுத்து வந்து அந்த பபிளெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் இந்த இதெல்லாம் கொஞ்சம் இப்போ அடங்கியிருக்கா, பபிளெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து அடிப்பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஆனாலும் இதை லைட்டாக கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் திருப்பி போட்டு அவ்வளோதான். 2 தடவை நம்ம வந்து திருப்பணும். இப்படி செத்த நேரம் போட்டுறணும். மாவோட பக்குவமும் அடுப்பு எரியறதோட தன்மையும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இப்படி முறுக்கை வந்து இங்கே காமிங்க, முறுக்கை வந்து இப்படி முடிகிறப்ப, அதாவது வெந்து முடிகிறப்ப தண்ணிக்குள்ளே கிடக்கிற மாதிரியும் கலர் மாறாமல் இப்படி இருக்கும். இதே இது மாவு பக்குவம் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறப்ப இந்த வெந்துடுற பக்குவத்தில் 1 செகண்ட் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ப்ரௌன் கலராக மாறிடும். அதனால் நம்ம மாவை கரெக்டான அளவு அளந்து அதை மிதமான சூட்டில் உளுந்த வறுக்கிறதுல தான் பக்குவமே இருக்குது. கரெக்டான அளவு எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அதனால வந்து நீங்களே வீட்டில் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, கடையில் வாங்குறத விட. இப்போ அழகா எடுத்துட்டோமா ஜம்முன்னு வந்துடும். கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக எல்லாம் பண்ணோன்னா. அதே மாதிரி முறுக்கு வேணுங்கிறவங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. இதுதான் பக்குவம். ஆனால் சுட முடியலை அப்படிங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கிடலாம். வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்குறவங்க கொடுக்கலாம்.